பிரைஸ் லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 33வது வசனம். தேவன் எனக்கு பலத்த அரணானவர், அவர் என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, மகனே மகளே, நான் உனக்கு அரணா இருக்கேன், நான் உன்னை செவ்வைப்படுத்துறேன் அப்படின்ட்டு. 2 விஷயத்தை ஏசப்பா நமக்காக செய்ய போறாருமா. ஒன்று அரணமா, அரண்னா பாதுகாப்புங்க. ஏசப்பா நமக்கு பாதுகாப்பா கேடகமா நம்ம கூட எப்பவுமே இருக்கிறாராமா. நம்ம வழியை அவர் செவ்வைப்படுத்துறாமா. செவ்வைப்படுத்துறதுனா நம்ம போற பாதையை ஆண்டவர் நமக்காக கரெக்ட் பண்ண போறாரு. நம்ம போற பாதை கரெக்டா இருக்கா? கிடையாது, தப்பா இருக்குங்க. ஏன் தெரியுமா தப்பா இருக்கு? என்னால முடியுங்க, என்னால எல்லாமே செய்ய முடியும் சொல்லி உங்க சுயத்தினால பல முயற்சிகள் எடுக்கிறீங்க. அதுல தோத்து போயிட்டு கவலையோட பாரத்தோட இருக்கீங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களா பார்த்து சொல்றாரு, நீ எந்த முயற்சியும் எடுக்காத, எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்பு கொடுத்துரு, நான் உனக்காக செய்ய போறேன்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்தாங்க சொல்றாரு. உங்க பாதையை ஆண்டவர் சரி பண்ண போறாருங்க. ஆனா நீங்க போற பாதை தப்புனா அதுல இருந்து மாத்திக்கோங்க. ஏசப்பா சொல்ற பாதையில போங்க. ஏசப்பா உங்களுக்கு, மகனே இந்த பக்கம் போகாத, இந்த விஷயம் பண்ணாத, இப்படி பண்ணுன்னு சொல்லி உங்களுக்கு கத்துக் கொடுத்தா அவர் பேச்சை கட்டி நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துற பிள்ளையா மாறும்போது கண்டிப்பா நீங்க வெற்றியை அடைவீங்க. ஏசப்பா உங்களுக்கு பள்ளமேட்ல இருக்க ரோட்ல போக விரும்பல, தாரோட போட்டு சும்மா சல்லுன்னு பைக்ல போறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாருங்க. நீங்க சல்லுன்னு லைஃப் லாங் சூப்பரா ஜம்முன்னு போறதுக்கு ஏசப்பா உங்களை உதவி செய்யறேன்னு சொல்றாரு. அவருடைய பாதையில போனா ஸ்பீடு பிரேக்கே கிடையாதுங்க. லைஃப் சும்மா சூப்பரா போயிட்டே இருக்கும். அவரை விசுவாசிங்க, கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்துப்பாரு. விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமீன் போட்டுங்க. இந்த வார்த்தை உங்களுக்கு பயனுள்ளதாங்க. நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிட்டு என்னை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. நான் அன்போடு கேட்டுக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.